கவிஞர் புனித ஜோதி எழுதிய அழகான கவிதை ஒன்று. முடங்கிய நிலையில் முற்றி நிற்கும் காகித கப்பலை திசை திருப்பி நகர்த்திவிடும் விரல்களைப் போல் துள்ளலற்ற இந்த நேரத்தையும் திசை திருப்ப துள்ளல் மிக்க இசையை இசைக்கிறேன். கடக்க முடியாத தூரம் எங்கு இருக்கிறது? வழிகாட்ட தீர்க்கமான ஒரு நல் இதயம் போதும். ஜன்னலின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு வளரும் கிளைக்கே வாய்க்கிறது நேரடி சூரிய தரிசனம். ஒன்றில் ஒன்று அடக்கம் என்றாலும், ஒன்றுக்குள் ஒன்று இருக்கும் என்றாலும், அதன் முயற்சி, அதன் செயல்பாடு வரும்போதுதான் அது வெளியே வரும் அடுத்த பரிமாணத்தை அது தரும் என்பதை தனது அழகான செந்தமிழால் சிறப்பான முறையில் நளினமாக அமைத்திருக்கிறார் கவிஞர் புனித ஜோதி. இது இணையத்தில் வெளிவந்த கவிதை. அடுத்து கனையாழி இதழில் வெளிவந்த ஒரு அற்புதமான கவிதை, வெம்பையின் விடுதலை. மனித மனத்தின் அடிமைத்தனத்தை, அது கொண்டிருக்கும் மாயை பற்றி வேறு கூறுவதாக வைத்துக் கொள்ளலாம். அல்லது ஒன்றை மட்டும் நம்பி அதனை அதிகம் விரும்பி அதற்கு அடிமையாக போகும் மனிதனின் மனநிலையை கிண்டல் செய்வதாகவும் அவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதாகவும் இந்த கவிதை அமைந்திருப்பதாக படிப்பவர்கள் எண்ணிக்கொள்ளலாம். அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு முடிவை தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். இதோ அந்த கவிதை. இப்போது வெளிவந்த உன் செம்மையை திரும்பி பார்க்கிறேன். எவ்வளவு அழகாய் என்னை நிரப்பிக் கொண்டு புலப்படாத வண்ணம் ஒரு கவசத்தை வேந்திருக்கிறாய். பாவம் நீ, எத்தனை முறை உன்னை சுட்டதோ என் வெம்பை. பொறுமை அற்றவனாய் சிறு துவாரம், இப்போதுதான் உனக்கும் அதற்குமான விடுதலை. அதற்காக முதலில் நீ நன்றி சொல்லு. கலங்காதே, உன் இருளை கண்டு ஒருபோதும் அச்சம் கொள்ளவோ உன்னை துச்சமாக நினைக்கவோ எனக்கு வாய்க்காது. உன்னை போன்றதொரு கோழைத்தனம் என்னில் இல்லை என்று அவனை அழகாக தனக்கே உரித்தான நடையில் சாடுகிறார் இந்த கவிஞர் புனித ஜோதி அவர்கள். நல்ல கருத்தை சுருக்கமாக அழகாக எடுத்துரைக்கிறார் புனித ஜோதி அவர்கள்.